உங்கள் வார்த்தை எனக்கு வேணும். நான் வெறுமையாக போகக்கூடாது சொல்லுங்கள். நான் வெறுமையாக போகக்கூடாது, என்னோட பேசுங்க. தகப்பனே, நீ எத்தனை நல்லவரப்பா. உங்கள் சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். உங்கள் சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். உங்கள் சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். உங்கள் சத்தம் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கும். உங்களுடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளின் காதுகளில் தொனிப்பதாக. என் தேவன் மகிமைப்படுவீராக. அடியனை மறைத்து பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கவனமாய் கவனியுங்கள். கர்த்தர் மிக பெரியவர், நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். சார், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறது என்னென்னா அப்படின்னா, எத்தனை பேர் இன்னும் எனக்கு சாபம் இருக்குது. அதாவது இப்போ என் மூஞ்சை பார்த்துட்டு நான் ஏதாவது சொல்லுவேன்லாம் நீங்கள் தூக்காமல் இருக்கக்கூடாது. உண்மையில் உங்கள் இருதயத்தில் இருக்கிறத சொல்லணும். ஆவியான உங்களை பார்க்குறாரு. எத்தனை பேர் இன்னும் என் தலையில் சாபம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என் ஃபேமிலியில் சாபம் இருக்குதுன்னு நான் இன்னும் எனக்குள்ளே என்ன வருது பிரதர்? அவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம். சும்மா வைத்துங்க, தப்பு கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க இன்னும் எனக்கு சாபம் இருக்குது, என் குடும்பத்தில் சாபம் இருக்குதுன்னு நம்புகிறேன். நீங்கள் வயதட்டாலும் ஐயா என்னையா போயிடுச்சு. அவரு போயிட்டுட்டார். கை தட்டுங்க பார்ப்போம். உட்காருங்கய்யா. அவர் போயிடுச்சா. மயிரை கூட தொட முடியாது. உட்காருங்க. மாந்திரவாதி மயிரை கூட தொட முடியாது. சார் கவனிக்கிங்களா? இருக்கீங்க. இப்போ நான் கரெக்டாக உங்களை இண்டிகேட் பண்ணி எழுப்பி விடுறதுக்கு பேலன் தந்துருக்கிறேன். ஆனால் அதை செய்ய விரும்பலை. இன்னும் எனக்கு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயம் உங்கள்கிட்ட பேசுது. அதான் உங்களுக்கு கேடு. வெரி குட், சூப்பர், அருமையான மகன் உண்மையாக ஒத்துக்கிட்டா. இன்னும் ஒத்துக்காத ஆளுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா. ஒத்துக்கலான்னு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த நான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்துருக்கிறேன், இங்கே வச்சுருக்கிறேன். சரியா சார்? உங்கள் இருதயம் உங்களை பார்த்து பேசுது. சாபம் இருக்குது. மூணாவது மனுஷன் பேசுகிற. ரெண்டாவதுங்க, நம்ம ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு சாபம் இருக்குது. நிச்சயமாக சொல்லவே மாட்டார். நல்லா கவனிக்கிங்களா? இந்த வார்த்தையை தேவன் சொல்லவே மாட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, அதுக்கப்புறம் எவனாவது உங்களுக்கு சாபம் இருக்குன்னா தயவு செய்து அடித்தாது விரட்டிருங்க. கேஸ் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவன் எந்த வீட்லையும் போய் சொல்லக்கூடாது. ஒரு புறஜாதி மார்க்கன், இயேசுவை அறியாதவன், ஜனங்களின் வழிபாடு வீணாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி வீணான வழிபாடுகளை போய் உட்கார்ந்துருக்கிற மனுஷன் மேலே உங்களுக்கு சாபம் இருக்குது பிரதர், உங்களுக்கு உங்கள் மேலே சாபம் இருக்குது பிரதர், நீங்கள் இயேசுவண்டா வாங்க பிரதர் சொல்லலாம். இது காஸ்பல். நான் பேசுகிற புரியுதா? கவனிக்கிறீங்களா? வீணான வழிபாடுகளுக்கு முன்னால் போய் இரவெல்லாம் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? அவன்கிட்ட போய் உங்கள் மேலே சாபம் இருக்குது, இயேசுவண்டை வந்தால் நீங்கள் விடுதலை. நான் போலீஸில் வேலை பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது காவல்துறையில் ஜிஹெச்சில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணேன்னா, ஒரு கைதியை அங்கே வச்சுட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் அவனுக்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறேன். இப்போது ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா? ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அந்த கைதிகளுக்கு ஜெயில் வார்டன் இருப்பாங்க, அவங்க பாதுகாப்பாங்க. அவங்க அந்த கைதிகளை வெளியே கொண்டு வரும்போது அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு பவர் கிடையாது. அதனால் வெளியே எடுக்கும்போது போலீஸ் கையில் கொடுத்துருவாங்க. என்ன ரமேஷ், போலீஸ் கையில் அவங்க போலீஸ்கார என் நண்பர் உட்காந்துருக்கிறார். சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டீங்களா? ஆகிட்டீங்க. அப்போ அவர் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால தெரியும். உங்களுக்கு தெரியறக்கா சொல்கிறேன். அந்த கோட்டைச்சவருக்குள்ளே தான் அவங்களுக்கு பவர். அதை விட்டு அவங்களுக்கு வெளியே பவர் கிடையாது. அதனால் அவங்க வெளியே வரும்போது சிட்டி போலீஸில் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் கையில் கொடுத்து ஐயா அதை கோர்ட்டு கொண்டு போங்க, ஜெயிலுக்கு கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் இந்த கைதியை எடுத்துக்கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வைத்து பாதுகாப்பு பணியை ரொம்ப விரும்புவேன். ஏன்னா ஒரு 3 hours என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, அநேக ஆத்துமாக்களை இந்த இடத்துல ஆதாயம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அநேகருக்கு ஜெபிக்கிறதுக்கு, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். அப்படி ஒரு முறை ஒரு கைதியை வச்சுட்டு அப்படியே ஆண்டவரை துதிச்சுட்டே நிற்கும்போது நான் இருந்த கட்டிலுக்கு நேராக ஆப்போசிட், நான் வைத்திருந்த கைதி இருக்கிற கட்டிலுக்கு நேராக ஆப்போசிட்டில் அங்கே ஒரு இளம் வயதுள்ள ஒரு மகள், மிஞ்சி போனால் அவளுக்கு ஒரு 25, 26, 27 வயசு தான் இருக்கும் அவளுக்கு. படுத்திருக்கிற மகனுக்கு ஒரு 30 வயது இருக்கும். அந்த மகள் நின்றுட்டுருக்கிறான், ஒருத்தன் படுத்திருக்கிறான். அவனுக்கு வலது பக்கம் கால் இதுக்கு மேலே இல்லை, இதுக்கு கீழே கால் இல்லை. சரிங்களா? ஒரு கால் இல்லை, இன்னொரு கால் நல்லா இருக்குது, இந்த கை நல்லா இருக்குது. ரெண்டுமே இழுத்து வச்சிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. யோசித்து பாருங்கள். இந்த ஒரு காலை எடுத்தாச்சு, இந்த ஒரு கால் தான் இருக்குது. இந்த ஒரு கால் எடுத்து அந்த ஒரு கால் இருந்தால் கம்ப ஊனி கூச்சிடலாம். இப்போ இந்த காலும் செயலிழந்துட்டு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. நான்லாம் இழுத்து வச்சுட்டு கை இழுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறான். எனக்கு பார்த்த ரொம்ப சின்ன வயசு. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ்ட்டை கூப்பிட்டு உங்களுக்கு ஏஜ் கம்மி தானேண்ணா? ஆமாம் சார், ரொம்ப சின்ன வயசில் இந்த மாதிரி இருக்குது சார். கால் ஏன் எடுத்துட்டாங்க? சுகர் சார். எத்தனை 30 வயதுக்குள்ளே சுகர் கால் எடுத்துருக்குறாங்க.
அப்போ என்ன ஆண்டவரே எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், அவன் மேலே சாபம் இருக்குது. கவனிக்கிங்களா? யாரை பார்த்து சொன்னார்? இயேசுவை அறியாத ஒரு மனுஷன். ஆண்டவர் சொன்னார், அவன் மேலே சாபம் இருக்குது, நீ போய் சுவிசேஷம் சொல்லு. கவனிக்கிறீங்களா? சாபம் இருக்குன்னு ஒருத்தன் ஆண்டவர் சொன்னால் நான் அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் வேலை. அப்போது என்ன சாபம் அப்படின்னு கேட்டோன்னா ஆண்டவர் சொன்னார், அவன் தலைமுறையை கந்து வெட்டி கொடுக்குறாங்க. கந்து வெட்டி அவன் தாத்தாலேருந்து கந்து வெட்டி கொடுக்குறாங்க. அநேகருடைய அந்த வயிற்று எரிச்சல் விளங்கவே மாட்டேன், நீ உருப்படவே மாட்டேன். இந்த சாபம் தலைமுறையாய் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கு. நான் போய் ஆண்டவர் சொன்னதை உறுதிப்படுத்துறதுக்காக அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்போ மெல்ல கேட்டேன், இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பாவுக்கு அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னிச்சு, இவங்களும் வட்டி கொடுக்குறாங்க, இவங்க அப்பாவும் வட்டி கொடுக்குறாங்க, அவங்க தாத்தாவும் வட்டி கொடுப்பாங்கய்யா, கந்து வெட்டி கொடுக்குறாங்க ஐயா, தலைமுறையாக என்ன கொடுக்குறாங்க, கந்து வெட்டி. சரியா போச்சா? அப்போ சாபம். அப்போ அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், உன் கணவர் இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் தலைமுறை சாபம். இந்த சாபம் இதோட முடிஞ்சு நீ அடுத்த உன்னுடைய ஜெனரேஷன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இயேசுவண்டை வா. புரியுதா நான் சொன்னது? ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்குள்ளே போயிட்டு சபையில் 15 வருஷமா சபையில் இருக்கிற வீட்டுக்குள்ளே போயிட்டு கர்த்தர் சொல்லுகிறார்னா, ஒன்று அந்த வீட்டில் இருக்கிற கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படலை. கவனிக்கிறீங்களா? ஹலோ, நான் பேச போகிற பிரசங்கத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா விளங்கிடுவீங்க. அதை கவனிக்காமல் தூங்குனீங்கன்னா விளங்க மாட்டீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் கொடுக்க போகிற அந்த செய்தி சின்ன பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி நான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னடா பேசுகிறேன் இன்னைக்கு, நீ இப்படி பேசுகிற, என் பிள்ளைகளுக்கு புரியும்னார். அது ஆயத்தமாக வந்திருக்கேன். ஒரு புறஜாதி மார்க்கத்தான இடத்துல என் ஆண்டவரே சொன்னார், நீ போய் பேசு, தலைமுறை சாபம் அந்த குடும்பத்தில் இருக்கிறது. இது கர்த்தர் எனக்கு சொன்னார். ஆனால் பெந்தைக்கோஸ்தை சர்ச்சில் 15 வருஷம் இருக்கேன், சிஎஸ்சியில் 4 தலைமுறை கிறிஸ்தவன் சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது செவுமணின்னு கேட்குற பழப்பம் என்ன செய்கிறது? ஹலோ, இருக்கீங்களா? அப்படி ஒன்று சொல்ல வர்றவன் குறி சொல்கிறவனா இருப்பான், இல்லை அதை கேட்டு ஏற்றுட்ருக்கிறவன் இயேசு அறியலை தேவனோட பிள்ளைகளை. கவனிக்கிறீங்களா? சாபம். இந்த சாபத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் சாபத்தை பற்றி பேசணும்னா சாபத்தை மேன்மையாய் பேச போகிறதில்லை. இந்த சாபம் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்தால் இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தை கவனிங்கள். இனி வாழ்க்கையிலும் சாபம் இருக்கிறது என்று சொல்ல மாட்டீர்கள். ஐயா, எனக்கு சாபம் இருந்துச்சியா, நான் குடிகாரனாக குடிச்சிட்டு அலைஞ்சேன். என்னை ஒரு முறை சாம கோட்டாங்க ஒருத்தன் என்ன பண்ணான்னா, எங்கள் வீட்டுக்கு நைட்டு ஒரு 12-1 மணி இருக்கும், மிட் நைட் வீட்டு வாசல்னு இந்த வீட்டுக்கு கெட்டகாலம் பிறகுது, கெட்டகாலம் பிறகு இந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகனுக்கு தண்ணியில் கண்டோம், வண்டியில் கண்டோம், கடகடகடகடகடன்னு அடித்தான். அப்படிங்களா? இந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகனுக்கு தண்ணியில் கண்டோம், வண்டியில் கண்டோம். எப்போவுமே இந்த சாம கோட்டாங்க என்ன பண்ணுவான்னா, நைட்டு சொல்லிட்டு எகைன் காலையில் வருவான். பார்த்துருக்கலாம்? ஆமாம், வந்திருக்கானோ? வந்திருக்கான். சரி, காலையில் வருவான். நான் சொல்கிறது என் வீடும் கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனால் இயேசு அறியாத கிறிஸ்தவ குடும்பம். அல்லேலூயா. ஆனால் தலைமுறை கிறிஸ்தவர்களும் பெருசாக பேசிக்கிட்ட குடும்பம் தான். என் வீட்டு வாசலும் ஜாம கூட்டாங்க சொல்கிறவங்களுக்கு நாங்கள் இருந்திருக்கோம். பார்த்துக்கிடுங்களேன். அடுத்த நாள் காலை ஒரு 10:30 மணிக்கு வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகனுக்கு தண்ணியில் கண்டோம், வெளியில் கண்டோம், சக்கமாக சொல்கிறான், கடகடகடன்னு அடித்தான். எங்கள் அப்பா சொல்லுவார், ஏலா நேற்று நைட்டு சொன்னாமல உண்மைதாமல சொல்லுதாங்கிறேன். ஆமாம், ஓகே. உடனே தண்ணியில் கண்டோம், வண்டியில் கண்டோம், ஆம்பளை யாருன்னா ஆண்மகன் நான் தான். ஏன்னா நான் தான் குடிக்காரன், 24 ஹவர்ஸ் குடிக்கிறவன். குடிச்சிட்டேன்னா கிருக்கேன், சைக்கோ, மெண்டல். குடித்தாலே மெண்டல் தானே. நான் என்ன பண்ணுவேனே, அந்த ரயில்வே கேட்டு, பெருமாள் போகிற ரயில்வே எந்த பக்கம் வருமோ, இந்த பெருமாள் போகிற ரயில்வே கேட்டுக்கும் தியாகராஜன ரயில்வே கேட்டுக்கும் இடையில கேப் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பெருமாள் போகிற ரயில்வே கேட்டு, அப்புறம் அந்த பக்கம் தியாகராஜன ரயில்வே கேட்டு, இந்த பக்கம் குளோனிக்கப்புறம். அந்த தியாகராஜ நகர் ரயில்வே கேட்டு பக்கத்தில் ஒயின் ஷாப் உண்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே குடிச்சிட்டு புல்லட் வச்சுருப்பேன், என் கூட 2 பேரை ஏற்றிக்குவேன். வீம்புக்குன்னே கேட்டு அடைச்சிருப்பான். அங்கே தூரத்தில் வண்டி கேட்கும், புல்லட்டில் ஏறுறான் அப்படின்ட்டு அந்த தண்டவாளத்தில் சடக்குன்னு குதிரை மாதிரி போட்டும் டக்குன்னு அந்த துடிக்கும். வண்டி வருதுன்னு பாடா வண்டா நம்மளை அடிப்பான். போய் அந்த பக்கம் அப்படி கிராஸ் பண்ணி அந்த கேட்டை தாண்டி லெஃப்ட்டில் ஒரு பாதை ஒன்று இறங்குவேன். இவனுக்கு சாவு வண்டியில் தான் அப்படிம்பா. என்ன கண்ட என்ன சொன்ன, சாவு வண்டியில் தான். அப்போ தண்ணியில் கண்டோம், கரெக்டாக தானே சொன்னான். நீங்களும் அப்படியே சொல்லிட்டு இருக்கியா? அதை தானே பாஸ்டர் நாங்களும் சொல்கிறோம். எங்கள் வீட்டில் கரெக்டாக தான் சொன்னான். கரெக்டாக சொல்கிறான்னா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். பக்கத்தில் கையை பிடிச்சி பக்கத்தில் கரெக்டாக சொன்னானுங்க. ஹலோ, இருக்கீங்களா?
வண்டியில் கண்டம் தண்டியில் கண்டம் சொல்லும்போது நான் ரட்சிக்கப்படல. அப்போ ரட்சிக்கப்படலாம் சொல்லிட்டு கரெக்டு தானே? ஹலோ தேவ பிள்ளைகளை சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் என் மனைவி, எங்கள் அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க. என் தம்பி கந்து வெட்டி கொடுக்குறவன் அவன் உடனே எங்க வா இந்த இதுக்கு சரி இப்படி பிரச்சனை இருக்கா, இது எதுக்காக வழி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இருக்கு, சக்கமாக ஒரு வழி வச்சுருக்கான்ட்டான். ஆனால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். கொஞ்சம் ஒதுங்கிக்காரோம், சக்கமாக வழி சொல்லுதான், கொஞ்சம் உட்காந்துக்காருன்ட்டு சக்கமாக கூப்பிட்டாச்சு. என்ன வழி இருக்குது? சக்கமாட்ட வழி இருக்குன்ட்டான். ஆனால் உட்கார கூட தெரியாது, குத்து வச்சு தான் உட்கார பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அதுதான் அவங்க ட்ரைனிங்கானு எனக்கு தெரியல. குத்து வச்சு உட்காந்தான், ஒரு பொம்மையை தூக்கி சக்குன்னு வச்சான். நம்ம சுற்றி உட்காந்து என் குடும்பம்லாம் தோத்திரம் போட்டாங்க பாருங்கள். ஐயோ தோத்திரம். ஆனால் தோத்திரத்துக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது, எல்லா இடத்துலையும் தோத்திரம் வரும். மந்திரவாதி முன்னாலும் போகலாம் தோத்திரம் வரும், குறி சொல்கிறவங்க முன்னாலும் போகலாம் தோத்திரம் வரும். கர்த்தருக்கு முன்னால் மட்டும் தோத்திரம் வராது. அல்லேலூயா. ஆமாம், உட்காந்தாச்சு. அவன் சொல்லிட்டான் சக்க மாட்ட வழி இருக்குது, 1500 ரூபா ஆகும்ட்டான். நான் அப்போந்தான் காலையில் ஃபஸ்ட் ரவுண்டை ஒயின் ஷாப்பில் முடிச்சுட்டு வந்து வண்டியில் சாஞ்சி நிற்கேன். அட பாவி, அவாடில் சொல்லிகிட்ருக்கான். கேட்குறதுக்கு ஒரு கூட்டம். என் மனைவி, என் அம்மா, என் தங்கச்சி வரல இன்றைக்கி. வா எல்லாம் உட்காந்துரு. நீ இருந்தியா? ஜான்சிக்கா இருந்தியா? இல்லையா? ஞாபகம் இல்லை. உட்காந்துருக்கேன். நான் வண்டியில் சாஞ்சி உட்காந்துருக்கேன். 1500 ரூபா காணிக்க இப்போ சக்கமா முன்னால் வச்சான். சக்கமாக கண்டத்தை போய்க்கிடுவான்ட்டான். எனக்கு 1500 ரூபா யார் கொடுப்பா? என் பொண்டாட்டிகிட்ட கிடையாது, எனக்கு தெரியும். ஏன்னா 100 ரூபா இருந்தாலும் சேலையை தடவி உள்ளேருந்து எடுத்துருவேன். நான் அப்படிப்பட்டாரு. அவன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன், எங்கள் அம்மா கையிலையும் இருக்காதுன்னு தெரியும். யாரடா கொடுக்க போகிறான்னு பார்த்தா என் தம்பி கந்து வெட்டி கொடுக்குறவன் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் தான் போட்டிருப்பான். அவன் இப்போ மனம் திரும்பி ஊழியம் செஞ்சுட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போது 2000 ரூபா வாங்குறதுக்கு 10,000 ரூபா செலவழிப்பான். கந்து வெட்டி கொடுக்குறவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான். கையை கீழே மடக்கி விட்டுட்டு வெள்ளை போட்டு ஒரு ஃபங்கு வச்சுக்கிட்டு என்னென்னா எவ்வளோப்பா வேணும்னா 1500 ரூபா. சார் அண்ணி தூக்கி மூஞ்சில் அடிங்க, இதோட இந்த நாய் திருந்தினா சந்தோஷம் தானே. அட பாவி, ஒரு குவாட்ரு 35 ரூபா. 1500 என் மனசு சொல்லுது. 1500 எத்தனை குவாட்ரு வாங்கலான்டா. தூக்கி வச்சான். அவன் உட்காந்துட்டு பப்பா ஒரு தகடு எடுத்தான். கிச்சுன்னு கிறுக்கணான். நல்லா கவனிங்க, கிறுக்கணான். அப்புறம் மஞ்சள் ஒரு துணி நூல் சுற்றினான், மஞ்சளை தடவினான். திரும்பி எடுத்து பப்பாண்ணா. என்ன சொல்கிறான் அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அது வேற. அப்படியே தூக்கி கையில் கொடுத்தான். காணிக்க வர கையில் வாங்கலை, நம்மளால கையில் வாங்கி சோகணும்ல, சக்கமாக முன்னால் வச்சுருங்கன்ட்டான். ஆமாம், பயப்பட்டு வைக்கும் போதும் தோத்துறோம். அழகா தோத்துறதும் குறையில்லையே, வைக்கும் போதும் தோத்துறோம். சக்கமாக முன்னால் வச்சாச்சு. இப்போ கையில் கொடுத்தான். இந்த தாயத்தை 10 நாள் வீட்டில் வச்சு 10ஆவது நாள் எருக்கலஞ்செடியில் கட்டினான். எருக்கலஞ்செடி 10 நாளில் வட்டு போயிடும். வீட்டுக்காரன் எங்கேயோ போயிடுவான்ட்டான். ஏன் ஊட்டமாகவும் பக்தியாக வாங்கி அதை தோத்திரம் போட்டு பத்திரமா உள்ளே வச்சு 10 நாள் கழித்து எனக்கு ஒரு குவார்ட்டருக்கு துட்டு கொடுத்து அந்த நம்ம ஒரு ஐக்கு அந்த தியாகராஜனருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எருக்கலஞ்செடியாக இருக்கும். அந்த பக்கம் தான் நான் போவேன் பைக்கில். போகிற வழியில் எருக்கலஞ்செடி இருக்கும். இதை கட்டிட்டு போயிருங்கன்ட்டான். எனக்கும் குவார்ட்டருக்கும் 100 ரூபா கிடச்சின்னு நானும் வாங்கிட்டு அந்த எரிச்சலஞ்செல்லை கட்டிட்டு நானும் அந்த பக்கம் 2-3 மாதமாக போய் தான் பார்க்கேன். கெட்டினப்புறம் அது பூத்து அப்படி பூவாக போகுது. ஹலோ, எதையெல்லாம் நம்புகிறோம்ல. சாம கொட்டாங்கி என்ன விடுதலை ஆக்கலை, குறி சொல்கிறவன் விடுதலை ஆக்கலை. மருத்துவமனையில் சாக கிடக்கும்போது என் நண்பர் இயேசு ஒரு மனுஷன் ரூபத்தில் வந்தார். டேனியல், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனேன்னார். வாழ்க்கையை மாறி போச்சு. அன்பான அன்பே, என் அன்பின் உருவே, உம் அன்புக்கு ஈடு இவ்வுலகில் இல்லையே. அன்பான அன்பே, என் அன்பின் உருவே, உம் அன்புக்கு ஈடு இவ்வுலகில் இல்லையே. அன்பே சாமக்கோட்டக்காரன் குறி சொல்லியும் வாழ்க்கை மாறலை. இன்றைக்கி குறி சொல்கிறத விரும்புகிற தெய்வ பிள்ளைகளை
குறி சொல்றவன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றாது. என் தெய்வத்துடைய ஒத்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். கைகளை தட்டி அந்த ஒத்த வார்த்தையை பேசும்படி நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. குறி சொல்றத ஆசைப்படாதீங்க, குறி சொல்லணும்னு விரும்பாதீங்க. பிரச்சனையை பேசுறது ஊழியக்காரன் இல்லை, பிரச்சனையிலிருந்து விடுதலைக்கு வழிகாட்டுகிற ஊழியக்காரன். நாங்கள் சொல்லி வழிகாட்டுவோம், சொல்றது என் தேவனுடைய வேலையே இல்லை. இயேசு வந்தா அங்கே பிரச்சனையை சொல்ல மாட்டார், விடுதலையை தான் கொடுப்பார். சாபம் இன்னைக்கு அநேகருடைய இருதயம் சொல்லி கொண்டிருக்கிறது சாபம். அதைத்தான் பிசாசு தனக்கு சாதகமாக்கி சில ஊழியர்களை பயன்படுத்துகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது சாபத்தை குறித்து? கலாத்தியர் 3:13 சீக்கிரமா எடுத்து வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்ல அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அது ஃப்ரீ தான், காணிக்கெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்கிறத இன்னைக்கு என்னென்ன கிறிஸ்தவனுக்கு தெரியவில்லை, பிரசங்கிக்கிற ஊழியனுக்கும் தெரியவில்லை. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாபம் என்கிற சொல் எங்கிருந்து வந்தது? இந்த சாபம் என்கிற வார்த்தை முதலாவது பயன்படுத்தினது யார்? யார் பயன்படுத்தினது? தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா அடுத்த மாதம் வரும்போது ஞாபகம் இருந்தால் கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பேன். சாபம், ஐயா சாபம், ஐயோ பிசாசு, ஐயோ பிசாசு போகட்டும். சாபம் என்கிற சொல்லை முதலாவது இந்த உலகத்திலே பயன்படுத்தினது தேவன். பிரைஸ் தி லார்ட். திருப்பிக் கொள்ளும் பரிசுத்த வேதாகமத்தை அப்படியே திருப்புங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தை அப்படி திருப்புங்க. ஆதியாகமம். தேங்க்யூ ஜீசஸ். அதில் ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறிடுவாங்கல்ல. மீறின உடனே ஆண்டவர் வந்து பிசாசை பார்த்து சொல்லுவார். ஆதியாகமம் 3:15 சொல்லுவார், உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இதில் சொல்லப்பட்டது சாபம் என்கிற வார்த்தை அல்ல. ஆனால் யாருக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்னா கீழே அப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் புஸ்தகம் அப்படி திருப்பிங்க பார்க்கலாம். பக்கம் எடுத்து கையில் வச்சுங்க, எல்லாரும் கையில் எடுங்க. இந்த இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், நல்ல கவனிக்கணும். 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு தேவன் முதல் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை சாபம் என்கிற வார்த்தையை எந்த இடத்துல எப்போது பயன்படுத்தினார்? ஆதியாகமம் 3:17 வாசிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சாபம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பூமியை சபித்தார். அப்போ ஒரு வாயில முதலாவது வந்த வார்த்தை சாபம் என்ற வார்த்தையை மனிதன் மேல பேசல, பூமியின் மேலே பேசினார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த சாபம் என்கிற வார்த்தையை இந்த உலகத்துல மனுஷனிடத்துல சொன்னதே தேவன் தாங்க. எத்தனை நம்புறீங்க? பிசாசு சொன்னானா? பேசுறீங்களா? நான் இது வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்னையா பேசுறாருன்னு தோணும். நல்லா கவனிச்சின்னு வச்சுங்களேன். இவ்வளவுதானா, இது தெரியாம இவ்வளவு இருந்துச்சுமே நீங்க நினைக்கிற மாதிரி என் பிரசங்கம் முடியும். அப்போ முதலாவது என் ஆண்டவருடைய வாயிலிருந்து சாபம்ங்கிற வார்த்தையை மனுஷன் மேல பூமியில பேசுறார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முதல்ல அவர் சொன்ன வார்த்தை சாபம். அதற்கு பிறகு இந்த சாபங்கிற வார்த்தையை எங்க கொடுத்தார் தெரியுமா? அப்படியே நான் திரும்பி அதே பகுதியில், தேங்க்யூ ஃபாதர், 4ஆம் அதிகாரத்தை அப்படியே கையில் எடுத்துட்டீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு ஜீசஸ். அங்கு 13-14 வசனங்களை கீழே 15வது வசனம், காயின் ஆபேலை கொன்று போடுவான். கொன்று போட்ட பிறகு ஆண்டவர் சொல்லுவார் இந்த காயினை குறித்து. ஆபேலை கொன்று போட்டதுக்கு அப்புறம் காயினை குறித்து சில வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். 11ஆம் வசனம், இப்பொழுது உன் சகோதரன் இரத்தத்தை நீ கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.
முதல்ல ஆண்டவர் ஆதாம் ஏவாள் மீறுதல் நிமித்தம் பூமியை சபித்தார். இரண்டாவது அந்த ஆதாமுடைய மகன் காயினை சபிக்கிறார். நீ இந்த பூமியில சபிக்கப்பட்டிருப்பாய். அப்போ ஒரு மனுஷன் மேல சாபத்தை கூறுகிறார். இந்த பூமியில காயினை நீ சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்றார். சரியா? அது மாத்திரம் தொடர்ந்து வாசிக்கும் போது 15ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிறவன் எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடக்கூடாதபடி கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இப்போ சாபம்ங்கிற வார்த்தையை தேவன் முதலாவது சொன்னார். அது வர சாபம்னா என்னன்னு ஆதாம் ஏவாளுக்கு தெரியாது. தெரியுமா? ஆதாம் ஏவாளுக்கு சாபம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த வார்த்தையை பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார். அப்புறம் காயினை பார்த்து சொல்றார், நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ சாபமாய் இருப்பாய். அப்புறம் சொல்றாரு, ஒன்னை கொல்றவன் 7 மடங்கு பலி, 7 தலைமுறைக்கு சாபம் இருக்கும்னு சொன்னார். சரி, அதுக்கு அடுத்தது சாபம்னு எங்க சொன்னார் அப்படின்னா, அப்படியே ஆதியாகமம் புஸ்தகம் அப்படியே திருப்பிக் கொள்வோம். பிரைஸ் டு ஜீசஸ். 9ஆவது அதிகாரம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அப்படியே கையில் எடுத்துக்குங்க. இங்கு நோவாவை குறித்து நாம் படித்திருக்கிறோம். நோவா பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழைக்குள்ள ஆண்டவர் நோவா, அவனுடைய மனைவி மற்றும் அவன் 3 குமாரர்களும் 3 குமாரத்திகளையும் உள்ளே சேர்க்க சொன்னார். காட்டு மிருகங்களில் பல வகையான ஜாதி மிருகங்களையும் பறவைகளையும் சேர்க்க சொன்னார். இப்போ ஜலப்பிரளயம் தண்ணிலாம் வச்சிடுச்சு. கர்த்தர் நோவாவை பேழையை திறந்து கீழே இறக்கி விடுறார். கீழே இறக்கி விட்டுட்டு நோவாட சொல்லார், பழுகி பெருகுங்கள் அப்படின்னு. நோவா என்ன பண்ணுறான், அந்த இடத்துல திராட்சை விதை தோட்டத்தை போட்டு திராட்சை பழத்தை நட்டு அந்த திராட்சை பழத்தை எடுத்து ரசமாக்கி அதை ஒயினாக்குறான், மதுபானமாக்குறான். அந்த திராட்சை ரசத்தை அவன் குடித்ததுனால போதை ஓவராயிடுச்சு. போதை ஓவரனால அவன் வஸ்திரம் வழங்கி படுத்து கிடக்கான். நல்லா கவனிக்கணும், நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறான் இங்கு நோவா. அவன் நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறதை ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். நல்லா கவனிக்கீங்களா? தகப்பன் நிர்வாணமாய் கிடக்கிறதை காம், அவனுடைய பிள்ளைகளை ஒருத்த காம் அதை கண்டு அண்ணமாட்ட போய் சொல்றான், அண்ணே அப்பம் பொட்டை குண்டியோட படுத்து கிடக்காருன்னா, ட்ரெஸ் இல்லாமல் படுத்து கிடக்கிறாருன்றான். உடனே அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு துணியை எடுத்துக்கொண்டு பின்புறமாய் போய் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். இவன் அப்பாவுக்கு போதை தெரிஞ்சிடுச்சு. போதை தெரிஞ்ச உடனே அங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, என்ன அப்படின்னா, நீர் அம்மளை மூண்டியோட படுத்தத காம பார்த்துட்டு போய் சொன்னான், இப்படி ஒரு குடி உனக்கு தேவையா சொல்லியிருப்பாளா இல்லையா? பேசுங்க. அவன் அம்மா நிர்வாணமாக கிடந்ததை காம்பே சொன்னான்னு யார் சொல்லி கொடுத்துருப்பான்? ஊட்டமாக சொல்லி கொடுத்துருக்கோம். என்னவே அறிவு இருக்காவே, உலகமே அழிஞ்சு போய் நம்மளை மட்டும் காப்பாற்றிருக்காரு. இன்னும் உமருக்கு பாதை மேலே மோகம் தெரியலையா, இப்படி குடிச்சிட்டு கிடக்கிறார். இதை இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கிக்கும் போது சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை நோவா குடிக்கலை, நோவா திராட்சை ரசம் பேழையில் இருந்தது, அது ஓவரை புடிச்சிட்டு தெரியாமல் குடிச்சிட்டாருமா. பைபிளை படிக்காதவெல்லாம் பரதேசிகளாக இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வந்துட்டான். நல்லா கவனிக்கணும், வேதத்தை நல்லா படித்தாதான் தேவன் ஞானத்தை கொடுப்பார். போகட்டும், நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு அந்த திராட்சை ரசத்தை குடித்து போதையில் படுத்திருந்தான். போட்டிருக்கா இல்லையா? நம்மளால் விட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்றான். அது போகட்டும், இப்போ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்போது நோவா இதை கேட்ட உடனே, என்னது நான் நிர்வாணமாக கடந்ததை யார் பார்த்தான்? காம் தான் பார்த்து அண்ணமாட்ட சொன்னான். இவனுக்கு கோவம் வந்துச்சு. என்ன கோவம் வந்துச்சுன்னா, நான் நிர்வாணமாக கிடக்கிறத பார்த்துட்டு போய் சொல்லியிருக்கீடா, என் நிர்வாணத்தை நீ பரியாசம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது 24ஆம் வசனம், நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். கவனிக்கிறீங்களா? நான் ஏதோ வில்லுப்பாட்டு மாதவி கதை சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதியே. நல்லா கவனிச்சின்னா விளங்குவி, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. இருக்கிறதுல நிறைய பேர் இருதயத்தில் சாபம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், வெளியே சொல்ல மாட்டேங்கிய. பெரிய பந்தாக்கு கையை தூக்க மாட்டேங்க. அந்த மகா எதுக்கு போட்டு அண்ணன் உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கானான் சபிக்கப்பட்டவன். யார் சபிச்சது? தன் பிள்ளையாகிய 3 பிள்ளையில ஒருத்தனை காமை குடிகார தகப்பன்னு சபித்தான். நீ சபிக்கப்பட்டவன். இந்த சபிக்கப்பட்டவன் காம சொன்னா பார்த்தீங்களா? இந்த காமுடைய சந்ததி பல தேசங்களாய் பிரிந்தது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் ஒரு தேசத்தை கொடுத்தார் தெரியுமா? கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னாரா?
அந்த கானான் தேசத்துக்கு தகப்பன் தான் இந்த காம். நீ படிச்சீங்கன்னா தெரியும், பின்னாட்களில் அந்த கானான் தேசத்துக்கு அவன் தான் தகப்பனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சார், அப்போ இந்த காம் ஒருவனை தன் தகப்பன் சபித்தான், நீ நாசமா போவடான்னு சொன்னா, அந்த காமை சபித்தது நிமித்தம் அவனுடைய பிள்ளைகள் பல சந்ததியாய் பிரிகிறார்கள். அந்த சந்ததியை குறித்து வேதத்தில் படிச்சீங்கன்னா எத்தனை சந்ததி இருக்கு அப்படின்னா, நீங்கள் அதை உங்களை சுட்டி காண்பித்துறனே. ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 4 வசனம், 3 4 18 19 20 21 வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன்பா, கொடுக்க போறாரு, கொடுத்தேன்றார். இந்த தேசத்துடைய தகப்பன் தான் இந்த கானான். 10ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசிரியும் எபுரோரியையும் கிர்காசியும் ஈவிரியும் அரியரி சிதிர் இவங்கெல்லாம் பிற்காலத்தில் தனி ராஜ்யமாய் மாறினார்கள். அப்போ இந்த கானான் சபித்தான். நல்லா கவனிக்கீங்களா? இந்த கானானை இந்த நோவா சபிக்கிறான். அந்த சாபம் அந்த தேசத்து தன் பிள்ளைகள் பல லட்சமாய் பெருகி ஒவ்வொருத்தன் பேர்ல ஒரு தேசமே வரக்கூடிய அளவுக்கு பெருகு மட்டும் அந்த சாபம் அவர்களை பின்தொடர்ந்தது. சரி, இந்த சாபம் பூமியில இருக்கா? இந்த சாபம் பூமியில இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த கானான்கிற தேசம் சபிக்கப்பட்டது காம் மூலமாய் அந்த சாபம் முடிந்து விட்டது. எப்படி முடிந்து விட்டதுன்னா, அந்த கானான் தேசத்தை குடிகளை என் தேவன் அடித்து நொறுக்கி கொன்று போட்டு அந்த தேசத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த கானான் தேசம் தான் இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்டது. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ நோவா சபித்தான். அந்த சாபம் கானானின் குடியோடு முடிந்து போய்விட்டது. இப்ப ஆண்டவர் அங்கு யாரை சபிக்கிறாரு? ஃபர்ஸ்ட் யாரை சபித்தாரு? உன் நிமித்தம் பூமியுள்ள இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அடுத்து யாரை சபிக்கிறாரு? காயினை சபிக்கிறாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்று. சார், அப்ப இந்த சாபம், இந்த ஆண்டவர் சொன்ன இந்த சாபங்கள் பின்தொடர்ந்து வந்ததா அப்படின்னா, ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆண்டவர் இந்த காயினை சபித்தார் அல்லவா? அந்த சாபம் எங்கே போய் முடிஞ்சதுன்னா, நோவா காலத்தில் தேவன் ஜலப்பிரளயத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிட்டாரு. அந்த சாபம் அங்கே ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சு. அப்புறம் நோவா சபித்தான், கானான் தேசத்தை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை கையில் கொடுத்தாரு. இப்போ அங்கமும் சாபம் முடிஞ்சு போச்சு. இப்போ தேவன் சொன்ன சாபம் எங்கே இருக்குது? அது புதிதாய் கொடுக்கப்பட்ட சாபம். என்ன சாபம்? நான் நல்லா கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தி வந்து கானானின் குடிகளை அடித்து துரத்தி கானான் தேசத்தை கொடுத்து இஸ்ரவேல் என்று பெயரிட்டு உட்கார வச்ச பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். என்ன பிரமாணத்தை கொடுத்தார்? கவனிக்கிறீங்களா? நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாய பிரமாணத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல, இந்த நியாய பிரமாணத்தை உங்களுக்கு தர்றேன். இதோ இதை எப்படி சொல்றாரு? நம்ம ஷார்ட்டா சொல்லும்போது உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்புங்க பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்திருப்பீங்கன்னா அங்கே சொல்றார் பாருங்க, உனக்கு முன் ஜீவனையும் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். மனுஷனை சாட்சி வைக்கல. யாரை சாட்சி வச்சார்? மனுஷன் பிறன்றுவான், ஆண்டவர் சொல்லலைன்றுவான். அவர் வானத்தையும் பூமியை சாட்சி வச்சுட்டார். சாட்சி வைக்கிறேன், இன்று நீயும் உன் சந்ததி பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு சொன்னார். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தது தேவன். நல்லா கவனிக்கிறீங்களா? தேவன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவர் சொன்னார், இந்த நியாய பிரமாணத்தை நீ கை கொண்டா நீ நல்லா இருப்ப, கை கொள்ளன்னு நாசமாக போயிடுவேன்ட்டார். இதுக்கு எழுத்தா எழுதி கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார். எழுதி கொடுத்துட்டு இதை கீழ்ப்படிய சொல்றார். அதை தான் நீங்கள் வாசித்தீங்கன்னா லேவியாராகமம் புஸ்தகத்தை அப்படியே திருப்பினீங்கன்னா லேவியாராகமம் 26ஆம் அதிகாரம், லேவியாராகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா
இங்கு ஆண்டவர் சொல்றார் 14ஆம் வசனத்திலிருந்து, அந்த 1லேருந்து 14 விட்டுருங்க, 14லேருந்து சொல்றார், நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனை எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனை எல்லாவற்றின்படி செய்யாதபடி உடன்படிக்கை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி கீழே சாபத்தை லிஸ்ட் கொடுக்கிறார். இதை கொஞ்சம் தெளிவாக எடுத்து நமக்குன்னு எழுதி உபாகமம்னு ஒரு புஸ்தகத்தை போட்டு வச்சிருக்கிறாரு மோசே. கவனிங்க, இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வர ஆசீர்வாதத்தை குறித்து பேசியிருப்பார். அந்த 15ஆம் வசனத்திலிருந்து இப்போ நான் வாசிக்கிறேன், கவனிங்க, பக்கம் 258. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் கட்டளைகளின்படியையும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த சாபத்தை யாருக்கு சொன்னது? தேவன் தான் மனுஷனை சாபங்கிற வார்த்தை கொண்டு ஒரு தண்டனை வைக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஏன்னா அந்த சாபத்தை எடுத்துட்டேங்கிற நம்ப மாட்டேன்றீங்களா? அதுதான் பேசிட்டு எங்கேயாவது பிசாசு சபிச்சான்னு போட்டிருக்கா? பைபிள் எதுவும் கண்டுபிடிச்சா சொல்லுங்கள். நான் ஊழியத்தை விட்டு பழையபடி வேணால் போலீஸ் வேலை தரமாட்டான், வேறு வேலை வேணால் பார்த்துட்டு போயிருது. பைபிளில் பிசாசு ஜபிச்சான்னு போட்டால் சொல்லுங்கள். பிசாசுக்கு ஜபிக்கிறதுக்கு எங்கெங்கே பவர் இருக்குது? கைதட்டி தேவனை சோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷனை கொல்லுகிறது உயிர்ப்பிக்கிறது தேவன், பாதாளத்தில் இறங்க பண்ணுறது ஏற பண்ணுறது தேவன். ஒரு மனுஷனை கொல்றது அவர் தான், உயிர்ப்பிக்கிறது அவர் தான், பாதாளத்தில் இறங்க பண்ணுறது அவர் தான், யாரை பண்ணுறது அவர் தான். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது சொல்றாருல, ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. வசனி அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. ஆனா உன நம்ம யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? பிரச்சனை வந்தோடனே யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? யாரை? பிசாசை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பிசாசை யார் ரூபமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாத ஆளையும் டிக்கெட் பண்ணிடுவோம். ஒன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை. கவனிக்கிறீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? ஒன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை, நீ ஒழுங்காக இருந்தால் எனக்கு நல்லா இருப்பேன் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. இருக்கீங்களா? என் பாவம் தான் எனக்கு வேதனையை கொடுக்கும், என் மனைவி பாவம் எனக்கு வேதனையை கொடுக்காது, என் பாவம் என் மனைவிக்கு வேதனை கொடுக்காது, என் பாவம் என் பிள்ளைகளுக்கு வேதனை கொடுக்காது. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் எனக்கு சமாதானம் தான் இருக்கும். கைத்தடி தேவனை சோத்திரம் எனக்கு பாட்டு. நம்புறீங்களா? நம்பினா விளங்குவிய, நம்மளாம் விளங்காம போயிருவிய, அவ்வளோதான். எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஐயா, என் மனைவி பாவம் எனக்கு வேதனையை கொண்டு வராது, என் பாவம் என் மனைவி வேதனை கொண்டு போகாது. ஏன்னா முன்னால் ஒரு பழமொழி உண்டு, பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசின. இனி இந்த பழமொழி சொல்லப்படாது, அவன் அவனுடைய பற்களை கூசும்ட்டார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும். நம்ம தப்பு பண்ணுறதுக்கு ஒரு சாக்கு வச்சுருப்போம். ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு தெரியாது பிரதர், நீங்கள் உங்களுக்கு தெரியாது. யோ, நீ ஒழுங்காக இருந்தால் உனக்கு சமாதானம் தானேயா? உண்மையா இல்லையா? பேசுங்க. உங்களுக்கு வைத்த ஒளி உங்களுக்கு நமக்கு ஜீரணமாகலாம். யாருக்கு வைத்த ஒளி வரும்? இப்போ எனக்கு ஜீரணமாகலாம், என் பொண்டாட்டிக்கா வைத்த ஒளி வரும். எனக்கு அடிப்பட்டால் என் பொண்டாட்டிக்கா வலிக்கும். பேசுங்கய்யா. இருக்கலா? ஒழுங்க மனம் திரும்பிடுங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் என் ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னா யார் எக்கேடு கெட்டு போனாலும், என் தம்பி அழகா சொன்ன பத்தியில நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். கையை தட்டாமல் சொல்லுங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? தீமை அவர் தான் உண்டாக்குறாரு, ஒளி அவர் தான் படைக்கிறாரு. அப்ப இதெல்லாம் அவர் தான் செய்கிறார். வேதம் சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட தேவன் தான் சாபத்தை வைக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தை எழுதுறார். என்ன எழுதுறாரு? இந்த கற்பனையின்படி, இந்த கட்டளையின்படி நீ செய்தா இந்த ஆசீர்வாதம் உனக்கு, நீ செய்யலனா இந்த சாபம். 15ஆம் வசனத்திலிருந்து உபாகம புஸ்தகம் அப்பா 68வது வசனம் வரை இருக்குங்க சாபம். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ இந்த வசனத்தின்படி
இந்த சாபத்தை நம்மீது சுமத்தினது தெய்வமா பிசாசா? பேசுங்க, யார் இப்போ சுமத்துனது? பேசுங்க. அதில் ஏதாவது ஒன்று படிப்புமா? 16ஆம் வசனம், நீ பட்டணத்திலையும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலையும் சபிக்கப்பட்டிருப்பாய். உள்ளூரில் வேலை போகலை, வெளியூர்லேயும் வேலை போகலையா. உள்ளூர்லேயும் நல்லா இல்லை, வெளியூர்லேயும் போய் நல்லா இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் நாசமாக போயிட்டான். அதுக்கு நம்ம ஒரு ஆளை காரணம் சொல்லிடுவோம். அந்த அவன் நாசமாக போகிற காரணம் இன்னொருத்தன் தான். அப்படி வாங்க, கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளையும் பெருக்கம் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். பிள்ளைகள் வாழ்க்கை நாசமாக போகுது அப்படின்னா அதற்கு காரணம் தேவன் வைத்த சாபம். ஆடு மாட மந்த நாசமாக போகுதுன்னா தேவன் வைத்த சாபம். கீழே வருகையிலையும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலையும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக இதை படித்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இந்த சாபத்தை எல்லாம் நம் மீது சுமத்தினது தேவன். இதை எத்தனோ நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். சாபத்தை நம்புறதுக்கு எதுக்கு அல்லையிலே சொல்லணும்? அதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை நம்புறவங்களும் அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இந்த சாபத்தை நம் மீது சுமத்தினது தேவன். எத்தனோ நம்புறீங்க? நம்பலையா? அப்போ இந்த பைபிள் பொய்யா? உங்கள் கையில் தான் பைபிள் இருக்குது, படித்து பாருங்கள். 28ஆம் உபாகம் புஸ்தகம் 28 எடுங்க, அதில் 15லேருந்து படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய செவி கொடாதே போவாயாகில் உண்மையில் வந்து. அப்போ இந்த சாபத்தை எல்லாம் மனுஷன் மேலே பேசுனது யாரு? இப்போ பேசுங்களேன், யார்? நீங்கள் பேசுனா அடுத்த போக முடியும். இல்லை பிசாசு தான், பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அப்போ இந்த சாபத்தெல்லாம் மனுஷன் மேலே பேசுனது யார்? நல்லா சொல்லுங்கள், யார்? தேவன். சரி, அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கலைன்னா உனக்கு சாபந்தான். இந்த சாபத்தை பேசின தேவன். இந்த சாபத்தை, அவர் பேசின வார்த்தையை மாற்றக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இல்லை. கவனிக்கிறீங்களா? எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் ஒரு காரியத்தை எழுதி தீர்ப்பு கொடுத்துட்டா அந்த தீர்ப்பை மனிதனால் மாற்ற முடியாது, ஊழியக்காரனால் மாற்ற முடியாது, பிரசங்கியாரால் மாற்ற முடியாது. எத்தனை பெரிய வல்லமை வரம் பிடித்தவனாலும் தேவன் எழுதின வார்த்தையை மாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சாபத்தை எழுதி கொடுத்தது தேவன். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எழுதப்பட்ட சாபத்தை தான் கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது. வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்க பிரகாரம் கிறிஸ்து தாமே நம்முடைய வாசிங்கள கிறிஸ்து நமக்காக சாபமாய், அந்த வேலை அப்படின்னு பாட்டிரு. இப்போ கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நமக்குன்னு இதில் யார் பேர்லாம் இருக்குது? இதில் என் பேர் இருக்குது. இதில் எத்தனை நம்புறீங்க உங்கள் பேர் இருக்குன்னு? உங்கள் பேர் இருக்குன்னு எத்தனை நம்புறீங்க சொல்லுங்கள். உங்கள் பேர் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்னால் சாம போவோம், இல்லை சாவர வர போவாது, அவ்வளவுதான். இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இருக்குது, என் பேர் இருக்குது. நான் அன்னைக்கே எழுதிட்டேன். இல்லை நமக்காங்கிறதுல என் பழைய பைபிளில் ஃபஸ்ட் டைம் படித்த பைபிளில் அந்த நமக்காங்கிற பேரில் டேனியல் அண்ட் ஃபேமிலின்னு அப்போ எழுதி வச்சுட்டேன். என்ன மட்டும் எழுதலை, ஃபேமிலியும் சேர்த்து தான் எழுதினேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட என் குடும்பமே தேவனால் பாதுகாக்கப்படும், அது எனக்கு தெரியும். பிரைஸ்லாம். சரி, இப்போ நமக்காக சாபமாகி, ஏன் கிறிஸ்து நமக்காக சாபமாகணும் அப்படின்னா நாம் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கப்பட்டோம். நாம் கிறிஸ்துவுக்குள் அவருக்குள்ளே இருக்கிறோம், அவராலே உண்டாக்கப்பட்டோம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை கிறிஸ்து எப்படி போக்குறார்? வேதம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொள்வார் அல்ல, மீட்டு கொண்டார். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி சாபம். இதை மீறி இந்த உலகத்தில் சாபம் என்கிற வார்த்தையை யாரும் நம்ம மேலே பேசவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் சாபம்ங்கிற வார்த்தையை பேசினது யார்? தேவன். அந்த சாபத்தை எடுத்தது யார்? பேசுங்க. யார் எடுத்தா? பேசுங்கய்யா. எனக்கு எவனும் சொல்லித்தரல, யாரும் எனக்கு பிரசங்கம் பண்ணலை. எனக்கு பிரசங்கம் பண்ணலாம் கர்த்தர் சொல்லுகிறான் உண்மையில் இருக்கிறது. இப்படித்தான் பைத்தியக்காரலாம் எனக்கு பேசலாம். நான் இந்த பைபிளை படித்தேயா, கையை தட்டி இந்த பைபிளை படித்தேயா, ஒரு உண்மையை புரிஞ்சுட்டேன். சாபமா நீரோமை
பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி சாபம் என்ற ஒண்ணு கொடுத்தது தேவன். இன்னைக்கு ஒரு மனுஷன் மேல சாபம் இருக்குன்னு சொல்றானா, அந்த சாபத்தை வைத்தது தேவன். அந்த சாபத்தை இயேசு மூலமாக தேவன் எடுத்துட்டாரு. அப்ப சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்க பிரகாரம் அப்ப எங்கேயோ எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு? உபாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் எடுக்க பார்க்கணும். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு ஏதுவான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயினால் அந்த பிரேதம் இரவிலே தொங்கலாகாது, அந்நாளிலே அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தூக்கி போடப்பட்டவன். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த இடம் தான் நம்மளை கிளியர் பண்ணி கொடுக்குது. அப்போ மரத்தில் ஒருத்தனை தூக்கி போட்டான், அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்போ அன்றைக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு காரியத்தை சொல்றார், கற்பனைகளை கட்டளைகளை சொல்றார். இங்க பார், கொலை செய்கிறதற்கு ஏதுவான பாவம் ஒருத்தன் பண்ணியிருக்கிறான்னு சொன்னா அவனை 2 விதமா கொல்லு. ஒன்று கல்லறிஞ்சு கொலை பண்ணு, இல்லை அவன் நியாயப்பிரமாணத்தின்படி சாபம் சபிக்கப்பட்டவன் தீர்க்கணும்னா சிலுவையில தூக்கி அடின்ட்டார். அப்ப இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவே யூதர்கள் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அநேகர். ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா, ஒருத்தனை கல்லறிஞ்சு கொண்டா ஆக்கில முடிச்சு போயிடும். சிலுவையில் ஒருத்தனை தூக்கிட்டா சந்ததி சந்ததியாக அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறி விடுவான். அப்போ அந்த காலத்தில் நல்லா கவனிக்க, பழைய ஏற்பாடு காலத்திலேயே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஒருத்தன் மரத்தில் சிலுவையில் அறையப்பட்டுட்டா அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அந்த சிலுவை மரத்தில் தான் உங்களுக்காக எனக்காகவும் இயேசு தொங்கினார். கவனிக்கிறீங்களா? இப்போ இயேசு அந்த இடத்துல தொங்கினதுனால அவர் தேவனால் சபிக்கப்பட்டவர் என்று எண்ணப்படுகிறார். அப்போ அவர் நியாயம் தீர்த்தபடியே, அவர் சொன்னபடியே மரத்தில் இயேசுவை தூக்கி போடுகிறார்கள். இவன் தேவனுடைய குமாரன் தேவதூஷன் சொன்னா, ஆகவே இவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணத்தின்படி தீர்ப்பு எழுதுறாங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது தேவன். ஆகவே எழுதின தீர்ப்பு அங்கு நிறைவேறுகிறது. இயேசுவை தூக்கி சிலுவையில் அறைந்ததுனால அவரும் தேவனால் சபிக்கப்பட்டவர் என்று சிலுவையில் தொங்கும் போதுதான் அவர் கண்ணீர் விட்டு கதறினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் சிலுவையில் தொங்கும் போது தேவனால் கைவிடப்பட்டார். அல்லேலூயா. அப்போ இயேசு சிலுவையில் நமக்காய் சாபமானார். சாபமானனால என்ன நடந்துச்சு? அப்படியே திருப்புவோம் பரிசுத்த வேதாகமத்தை. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். கலாத்தியர் மன்னிக்கணும், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12, 15 திருப்புங்க பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12 கேட்டா பக்கம் 276 பைபிள் வச்சுருக்கோம், கையில் எடுத்துருங்க. இதுக்கு மேலே சாபம் இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து அடுத்த அமாவாசை இந்த மீட்டிங் வராது. வேறு எங்கேயாவது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிருங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேன், அந்த ஒரு 500 பேர் கூட்டம் கூட்ட இடத்துக்கு போயிருங்க. வாரம் வாரம் உங்களுக்கு சாபம் இருக்குன்னு சொல்லி அனுப்புவான். அல்லேலூயா. ஹலோ கவனிக்கிறீங்களா? இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகும் சாபம் இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து அடுத்த மாதம் வராதிங்க. உங்கள் சாபத்தை என்னால் போக்க முடியாது. ஏசுநாதனாலே போக்க முடியாது சாபத்தை. நான் எப்படி போக்க முடியும்? உண்மைதான தம்பி? நான் உங்களை ஏமாற்றி வச்சுலாம் உட்கார விரும்பலை. எனக்கு கூட்டம் தேவையில்லை. ஒத்தாள் வந்தாலும் ஒத்தாள் விடுதலையாகி போகணும். அல்லேலூயா. என்ன விடுதலை ஆக்கின இந்த வேத புஸ்தகம் உங்களையும் விடுதலையாக்கும். இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 13 வாசிக்க, உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்கள் மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சிலுவையில் ஆணி அடித்தது இயேசுவையா நியாயப்பிரமாணத்தையா? பேசுங்க. இங்கே யார் ஆணி அடிச்சேன்னு போட்டிருக்கு? இயேசுதான் ஆணி அடித்தாங்க. அவர் ஆணி அடிக்கப்பட்டதுனால நியாயப்பிரமாணம் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. புரியலையே? என்ன
அவர் சிலுவையில் மேல் ஆணி அடிக்கப்பட்டார். அவர் சாபமாய் தொங்கினார். அவர் சாபமாய் தொங்கினதுனால அவர் சபிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டதுனால ஒரு சாபம் கொடுக்க இந்த நியாயப்பிரமாணம் விதித்த சாபத்துடைய கிரியை முடிஞ்சிச்சு. எப்படி முடிஞ்சது? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆதாம் மன்னிக்கணும், ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆண்டவர் யாரை சபித்தார்? ஃபர்ஸ்ட் பூமியை சபித்தார். ரெண்டாவது யாரை சபித்தார்? காயினை சபித்தார். இவங்க ஜெனரேஷன் இருக்க அழிஞ்சிட்டா தண்ணியில. நோவா அழிச்சாரா? நோவா கொண்டு அழிச்சாரா இல்லையா? அப்ப அந்த சாபம் எங்க முடிஞ்சு போச்சு? பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பூமி என்ன பண்ணிட்டார்? தண்ணியில அழிச்சார். கவனிங்க, காயினுடைய வம்சமும் காலியாய் போயிடுச்சு. தேவன் ஒரு மனிதனை சூஸ் பண்றார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் நோவா. இப்ப நோவா காலத்துல நோவா தன் குமாரனாகிய காமை சபிக்கிறான். அவன் சபித்தது நிமித்தம் எத்தனையோ 100 ஆண்டுகள் கழித்து அதனுடைய பிள்ளைகள் பல தேசங்களை பிரிகிறார்கள். எமூரியர், எபூசியர், கத்தேஸ், அவ்வளவு பெரிய தேசம். அந்த தேசம் சபிக்கப்பட்டதா இருந்தது. அந்த தேசத்தின் குடிகளையும் தேவன் சங்காரம் பண்ணினார். அந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அப்போ காம் சபித்தது நிமித்தம் வந்த சாபத்தை தேவன் கானான் தேசத்தை ஒன்னில்லாம ஆக்கின போய் முடிஞ்சிச்சா இல்லையா? அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதை முடிச்சிட்டாதான் அது பின்தொடராது. கவனிக்கிறீங்களா? அப்போ ஒரு காரியத்தை தேவன் முடிக்கணும். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி எழுதப்பட்ட இந்த சாபத்தை தேவன் முடிக்கணும், பின்தொடரும். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி எழுதப்பட்ட சாபத்தை எப்படி கானான் தேசத்தின் குடிகளை அழித்து அந்த சாபத்தை முடித்தாரோ, அதே போல நியாயப்பிரமாணத்தின்படி எழுதப்பட்ட அந்த சாபத்தை சொந்த குமாரனாக இயேசுவை சிலுவையில் சபிக்கப்பட்டவரை தொங்க வைத்து பிரமாணத்தின் சாபத்தை க்ளோஸ் பண்ணார். எத்தனை ஒரு நம்புறீங்க? இதை நம்பலைன்னா ஓப்பனாக சொல்ல விளங்கவே மாட்டீங்க. நான் பொய் சொல்லலைங்க. ஏன் இந்த விளங்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். நான் உண்மையே சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன். முடிச்சிட்டாரா இல்லையா? பேசுங்க. எத்தனை ஒரு நம்புறீங்க? நியாய பிரமாணத்தின் சாபம் எங்கே போய் முடிஞ்சிடுச்சு? எங்கே? எதில்? சிலுவையில். சிஎஸ்ஐ சர்ச்சில் எதுக்கு சிலுவை வச்சிருக்கான்னு தெரியுமா? உள்ள வந்து ஆண்டவரே சிலுவையை பாரியா, அங்கே முடிஞ்சு போச்சு சொல்றீங்க. அவ்வளோ இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் ஆதாமின் நிமித்தம் பூமியை சபித்தார். கம்ப்ளீட்டாக பூமியை அழிச்சாரா? காயினை சபித்தார். பூமியை அழியும் போது அவன் சந்ததியும் போயிடுச்சான். காம் சபித்தான். கானான் தேசமே காலியாச்சா இல்லையா? முடிச்சிட்டாரு. இப்போ பிரமாணத்தை கொடுத்து மவனை கீழ்ப்படிஞ்சா தப்பிச்சா இல்லை நாசமாயிருவாரு. அப்போ இந்த பிரமாணத்தை அவர் முடிக்கணும்னா இந்த உலகத்தில் எந்த சக்தியாலே முடியாது. இயேசு வந்து பிரமாணத்தை சிலுவையிலே ஆணி அடித்து, அதான் சொல்லுது, நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவினராதபடி எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துறைத்தரங்களின் அதிகாரங்களை உறைந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெட்டி சிறந்தார். கையை தட்டி தேவனை சொல்றார். இப்ப புரியுதா? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எப்படி? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து தாமே நமக்காய் சாபமானார். ஏன் கிறிஸ்து நமக்காய் சாபமானார்? அவர் தொங்கிட்ட எல்லாம் முடிஞ்சிருமா? ஏன்னா அவர் மூலமாய் அவருக்காக நீங்களும் நான் உண்டாக்கப்பட்டோம். கவனிக்கிறீங்களா? நம்மளாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டோம்? பேசுங்க. யாருக்காக? அவர் மூலமாய் அவருக்காக. இப்போ அவரே தூக்கி சபிக்கப்பட்டவரும் தொங்க விட்டதுனால அவருடைய சந்ததி மேல் இருந்த சாபமும் முடிந்து போனது. அவரும் அடக்கம் பண்ணப்பட்டார். க்ளோஸ். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். புது சிருஷ்டியாய் அவரோடு கூட நாமும் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். நல்ல கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரம். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்களாம் உண்மையாக கையை தூக்குங்க. புரியலன்னு அடுத்த மாதம் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சவங்களாம் கையை தூங்க. என்னை புரிஞ்சிட்டு எவனா வந்து சாம்பு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாரில் அடித்து விரட்ட மாட்டீங்களா? ஏன்னா பொய் சொல்லலைங்க. விரட்டுங்க, இல்லைன்னா நம்மளை காலி பண்ணி விடுவான்ல. நீங்கள் விரட்டலைன்னா நீங்கள் தான் பைத்தியக்காரன். நமக்கு தேவை 2 வார்த்தையை சொன்னால் நம்பணும். ராஜ்யம் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஐயோ அண்ணா டேனியல், நான் உன்னை நாசமாக்குறதுக்கு தான் உன்னை வச்சுருக்கேன். ஒத்த வார்த்தை, ராஜ்யம் அழாத, ஏசு கிறிஸ்து சாபத்தை தூக்கிட்டார், நீ ஏன் புலம்பிட்டு இருக்க? ஆடிப்பான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் உனக்கு எனக்கு கனெக்ஷனே கிடையாது. கிளியர் பண்ணி விட்டாச்சுன்னு வேலை முடிஞ்சிட்டு கையை தட்டி. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்புறம் நான் கூட்டத்துக்கு வரக்கூடாதா? வரணும். மற்றவங்களுக்கு சோமனுக்கு வரணும். என்ன கட்டுதுண்ணே?
நம்ம விடுதலை மற்றவங்களும் ஜோம் பண்ணுறக்கா நம்ம கூடி வரும். உண்மை தானே? இருக்கீங்களா? எத்தனை நம்புறீங்க? சாபம் என் தலைமையில இல்லை. சாபம் என் தலைமையில் இல்லை. சொல்லுங்கள். சாபம் என் தலைமையில் இல்லை. என் மேலே இல்லை, என் பிள்ளைங்க மேலே இல்லை. அதில் இன்னொன்று எழுதுறாரு பாருங்களேன் பவுல். 16 வசனத்தை படிங்களேன். இதில் தான் இன்னும் நம்மால் கட்டப்பட்டு அடகான். நம்மால் இன்னும் கட்டப்பட்டிருக்கான் தெரியுமா? அது இதில் தான் 16. ஆகையால் என்ன அர்த்தம்? சிலுவையில் ஒருத்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணத்தை தூக்கி சிலுவையில் அடித்து அந்த சாபத்தை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதனால் நியாயப்பிரமாணத்தின் சாபம் மேலே இல்லை, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட அந்த சாபம் மேலே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லிட்டு 16 வசனம், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்க போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பன்னிக்கறியை திங்காதுன்னு நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருந்ததா இல்லையா? சொல்லியிருந்ததா இல்லையா? இறால் மீனை திங்கக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருந்ததா இல்லையா? சொல்லியிருக்கா? பன்னிக்கறி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், செதில் இல்லாத ஒன்றையும் திங்கக்கூடாதுன்னு இருக்கு. நண்டு திங்கக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்தில் போட்டிருக்கு. தெரியுமா? தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒன்று பன்னிக்கறி திங்கக்கூடாது. என்ன கறி திங்கக்கூடாது? இருக்கலாம். புசிக்கத்தகாதது, விரிகுழம்பு உள்ளது, விரிகுழம்பு இல்லாதது போட்டாரா? பண்ணியான் புசிக்கக்கூடாதுன்னாரு, அதுக்கு விரிகுழம்பு இல்லைன்ட்டாரு. மீன் கடலுக்குள்ளே நீந்ததில்ல, செதில் இருக்கணுமா, அதை தான் திங்கணுமா. நம்ம செதில் இல்லாத இறாலை திங்கிறோம், நண்டை திங்கிறோம். அதில் பெருசாக ஒரு இறாலை வச்சுருப்பான். அது என்னது? ஒரு ஆள் இல்லை. அது எவ்வளோமா? 700 ரூபாவா? ஒரு நாள் ஹோட்டல் போனோம் நாங்கள், வர்ணம்ஸ் தான் நினைக்கிறேன். ஆர்டர் தான் பண்ணி பார்ப்போம், பார்த்தா 700 ரூபா. முழுசாக கொண்டு வச்சான். உயிரோடு இருக்கான், பார்த்தா உயிரில் செத்து போச்சு. அந்த ஓடை எடுத்தான், உள்ளே இத்தனோண்டு இருந்துச்சு. அதுக்கு 700 ரூபா. அதையும் தின்னும். ஆனால் பன்னிக்கறி தின்னா பரலோகமாக மாட்டோம். வசனம் சொல்லுது, போஜனத்தையும் பானத்தையும் குறித்து ஒருவனும் உன்னை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா நீ புசிக்கிறது அத்தனையும் ஆசன குழாய் வழியா டாய்லெட்டுக்குள்ளே போயிடும்ட்டார். கையை தட்டி தேவனை சோத்திரம் பண்ணுங்க. அதான் சொன்னாரு, வாய்க்குள் போகிற ஒன்று உன்னை தீட்டுப்படுத்தாது. உன் வாய்க்குள்ள போகிற எது உன்னை தீட்டுப்படுத்த. இயேசு சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? வாய்க்குள்ள போற எது உன்னை தீட்டுப்படுத்தாது, அத்தனையும் அடுத்த நாள் காலையில் மலைக்குடல வெளியே வந்துடும். ஆனால் உன் இருதயத்திலிருந்து புறப்படுறது உன்னை தீட்டுப்படுத்தும் சொன்னாரா? அப்போ போஜனம், இதை புசிக்கலாமா, இதை புசிக்கக்கூடாதா? நல்லா கவனிங்க. இதை புசிக்கலாம், இதை புசிக்கக்கூடாதுங்கிற தீர்ப்பு எழுதின நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எடுத்து சிலுவையில் அரைஞ்சதுனால இங்கே சொல்கிறாரு, போஜனத்தை குறித்து பானத்தை குறித்து பண்டிகை நாள் மாதப்பிறப்பு ஓய்வு நாள் அனுசரிக்கலைன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொன்னிச்சு? ஓய்வு நாள் அனுசரிக்கலைன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொன்னிச்சு? பேசுங்க. இன்னைக்கு எல்லா நாளுமே நமக்கு ஓய்வு நாள். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணேன்னா நான் கிறிஸ்தவனுக்கு எதிரியாக மாறி போயிடுவேன். நான் அந்த சாப்டருக்கே வரலை. எவனும் உன்னை குற்றப்படுத்த முடியாதுன்ட்டார். ஏன்னா உன் மேலே சுமத்தப்பட்ட சாபத்தை இயேசு எடுத்து முடிச்சிட்டார். நம்புறீங்களா? நம்புறவங்க சத்தமுறையில சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்புனீங்கன்னா என்னது உங்கள் தலையில் ஆசீர்வாதம் உண்டு. நான் என்னைக்கு இந்த வசனத்தை நம்பணுனோ அன்னையிலிருந்து நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நான் சந்திக்கிற ஜனங்களையும் ஆசீர்வதிக்க எனக்கு பலன் கொடுத்தார். பிரைஸலா. அப்போது நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இன்னும் சிலர் பிடிச்சிட்டு நிற்பான். நியாயப்பிரமாணத்தை அது இன்றைக்கி நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா தசமபாகம் கொடுக்கலன்னா நாசமாக போயிடுவோம்மா. தயவு செய்து இந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்துடுங்க, இல்லைன்னு நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. கவனிக்கிறீங்களா? நான் பொய் சொல்லலை. நான் இந்த இதில் அடுத்து ஃபேஸ்புக்கிலலாம் வரும், யூடியூப்லேயும் வரும். ஒரு பயலுக்கு என்ன பிடிக்காது. நீ தசமபாகம் கொடுக்கலன்னு நாசமாக போயிடுவோன்னு ஒரு பாஸ்டர் சொல்கிறேன். அந்த சபையில் இருக்காதீங்க, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. ஏன்னா தசமபாகம் கொடுக்கலன்னா நாசமாக போவேன்னு சொல்லுவது நியாயப்பிரமாணம். அப்போ தசமபாகம் கொடுக்கண்டாமா? தசமபாகத்தை கொடுக்க வேண்டாம் நான் சொல்லலை. தசமபாகம் கொடுக்கலன்னு நாசமாக போயிடுவேன்னு சொன்னது நியாயப்பிரமாணம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் சாபத்தை முடிச்சிட்டாரா இல்லையா? அப்போது நியாயப்பிரமாணத்தின்படி இன்றைக்கும் சிலர் பேசுகிறார்கள், மிரட்டுகிறார்கள்னா வசனம் சொல்லுது. கலாத்தியர் 3:10 வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:10. தசமபாகத்துக்கு பதில் சொல்லிடுறேன், அது வேறு பிரச்சனைகிற போது பதில் சொல்லிடுறேன். நியாயப்பிரமாணம் 3:10 நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னும் நிறைய கிறிஸ்தவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கான்.
காரணம் அந்த வசனத்தில் பவுல் அழகாக சொல்லி எடுத்துட்டீங்களா? மைக் இருக்காமா? மைக்கில் வாசித்தா நல்லா இருக்குமே. மைக்கில் வாசியம் பார்ப்போம். பேட்ரி இல்லையா? இங்கிலீஷா? தமிழ் பைபிள் மைக் எடுத்து வாசிடா. தமிழ் பைபிளில் இன்னைக்கும் கிறிஸ்தவன் ஏன் ஜபிக்கப்பட்டிருக்கான்னா அதையும் பவுல் எழுதிட்டார். வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர் 3:10 சீக்கிரமா. நல்லா கவனிக்க. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரர் அப்படின்னு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் கிரியைன்னு என்ன? நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கணும், இல்லைன்னா செத்த அப்படின்னு ஒருத்தன் மிரட்டுறான்னு சொன்னால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. அந்த கிரியை தான் என்னை உண்மை உள்ளவனாய் நிறுத்தும். நான் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக செஞ்சால் தான் நான் நல்லா இருப்பேன். ஒன்றும் இல்லை, தசம பாகம் 10 கொடுத்தா தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் நியாயப்பிரமாணம். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்கிய? நியாயப்பிரமாணத்தின் கிரியனை என்னது? பன்னிக்கறி தின்ன செத்த, நண்டு தின்ன செத்த, இது நியாயப்பிரமாணம். இருக்கீங்களா? வேற என்ன நியாயப்பிரமாணம் எதாவது தெரிஞ்சு சொல்கிறா, எடுத்து விட்றா. என்னடா இருக்கு நியாயப்பிரமாணம்? இந்த சர்ச்சில் மிரட்டுவான்லடா, அது காணிக்க மட்டும் தான் மிரட்டுவானோ? ஹலோ, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் யாவரும் நல்லா கவனிக்கிறீங்களா? என்னைக்கு நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் இருதயத்துக்குள்ளே வந்துட்டோ, அதுக்கப்புறம் அந்த டோட்டல் நியாயப்பிரமாணத்தையும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சாதான் தேவனுக்கு முன்னாடி நீதிமான். இன்றைக்கி நிறைய குடும்பம் இன்னும் பிரச்சனை போராட்டத்தில் சிக்கியிருக்க காரணம் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால தான் என்ன நான் சரியாக்குவேன்னு போராடுறதுனால தான் தெய்வத்துக்கு முன்னால் நிற்க முடியலை. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நாம் தெய்வத்துக்கு முன்னால் நிற்கலை. அவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கைகளை தேவனை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாண கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். அப்போ இன்னொன்று புரிஞ்சுக்குங்க. என் ஆண்டவர் இயேசு எனக்காய் சாபமானார், என் மேலே நீ சாபம் இல்லை. நீ என்ன இப்படி சொல்ற? நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்யல, அட போடா, ஏசு எல்லாத்தையும் தூக்கி போட்டாரா? கையை தட்டி ஆமென்னு சொல்லுவோம். தசம பாகத்தை குறித்து ஒரு சந்தை. தசம பாகங்கிறது நியாயப்பிரமாணத்தின்படி அனுசரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தசம பாகத்தை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்த மனுஷன் யார் தெரியுமா? ஆபிரகாம். யார் சொல்லுங்க? ஃபஸ்ட்டு யார் கொடுத்தா? 2 மனுஷன் இருந்தானே, 2 பிள்ளை பெற்று வச்சுருந்தானே, காயின் ஆபேல். ஆபேலுக்கு தசமபாகம் கொடுக்கணும் யார் சொல்லி கொடுத்தது? எந்த பைபிள் எழுதிருந்துச்சு? கவனிக்கிறீங்களா? அன்பு இருந்தால் அள்ளி கொடுக்க சொல்லும். கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்கப்பா. அன்பு இருந்தால் அள்ளி கொடுக்க சொல்லும். அப்புறம் அடுத்த தசமபாகம் இந்த ஆபிரகாம். ஃபஸ்ட்டு உலகம் முடிஞ்சிச்சு. 2வது ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். ஒரு பெரிய யுத்தம் நடக்கு, யுத்தத்தில் ஜெயிக்கிறான். மெல்கிசேதேக்கின்படி ஆசாரியராக இருக்கிறவர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். அப்போ தசம பாகங்கிற வேடு நியாயப்பிரமாணத்துக்குரியதல்ல, அது அன்பு நிமித்தம் உண்டானது. நீங்கள் உங்கள் சபையில் போதகருக்கு தசமபாகம் கொடுக்குறீங்களா? அது பிரமாணத்தின்படி உங்களுக்கு மிரட்டினா நீங்கள் அந்த சபையில் இருக்கிறவரை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. அன்பின் நிமித்தம் என்று சொல்லி கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க. கைத்தடி தேவனை சோத்திரம் பண்ணுங்க பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி 10ல் 1. நல்லா கவனிக்கிறீங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி 10ல் 1, அன்பின்படி 10ல் 1ங்கிற கற்பனையே கிடையாது. 10ல் 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், இல்லை 100ல் 1 கூட கொடுக்கலாம். அது சட்டமும் கிடையாது, கட்டளையும் கிடையாது. அன்பு நிமித்தம் கொடுக்கிறது இல்லை. 10ல் 1 கர்த்தர் சொல்லியிருக்கிறார்னா நியாயப்பிரமாணத்தை 1 மட்டும் கீழ்ப்படிஞ்சா போதாது, டோட்டலாக கீழ்ப்படியணும். இல்லைன்னா ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அதான் சொன்னார், ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சு நான் தன்னை நிரூபிப்பேன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், ஒட்டு மொத்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படி, இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு என் கிருபை பிடிச்சிட்டு ஓடிவா, என் கிருபையை ஆண்டவா அப்படிங்கிறார். இப்போ சொல்லுங்கள், தசம பாகம் 10ல் 1, 10ல் 1 தசம பாகம் கொடுக்கணும் ஒரு சபை போதவங்களை மிரட்டினா, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சொல்ல அந்த சபையை விட்டு வெளியே வந்துரு, இல்லைன்னு விளங்க மாட்டேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னும் ஒரு மாதிரி பாக்கிய பாஸ்டர் யாரும் உட்காந்துருக்கீங்களா? சொல்லுங்க. 10ல் 1ங்கிற தசம பாகம் எதில் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தானே. இப்போ அந்த 10ல் 1 தான் அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறான்னா அவன் நியாயப்பிரமாணத்தின்படி உங்களை கீழ்ப்படிய வைக்கிறான். நான் சொல்ல புரிஞ்சிச்சா பிரதர்? ஆனால் 10ல் 1 அல்ல, சந்தோஷத்தினால கொடுக்கறது. ஆபிரகாம் 10ல் 1 கொடுக்கல, தனக்குண்டான எல்லாம் அவற்றில் தசம பாகம் கொடுத்தான். அதனால் நீ கொடுத்தாதான் ஆசீர்வாதம் மிரட்டுனா அந்த வார்த்தைக்கு பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. தலை மேலே கை வைங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சார், நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ சாபம் என்கிற வார்த்தையை தேவன் நம் மீது கூறினார், அவரே எடுத்து போட்டுட்டார். இனி நம்ம மேலே சாபம் இல்லை. இயேசு சிலுவையில் நமக்காய் மரித்தார். அந்த இயேசுவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால அவருக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்க. பழையவைகள் எல்லாம் புதிதாயின. அப்போ இனி உங்கள் வாழ்க்கையில் சாபம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இனி தலைமுறை சாபமும் இல்லை. உங்கள் பேரில் சாபமும் இல்லை. நீங்கள் புது சிருஷ்டி. இன்றைக்கு நான் சொன்ன வார்த்தையை நம்பி, ஏசப்பா நீர் என்னை சாபத்தை அந்த வெளியில் ஆக்கிட்டீங்க, என் தலைமுறை சாபம் என் மேலே இல்லை, நான் ஆசீர்வாதமே என்னை மாற்றிருக்கீங்கன்னு மாற்றினதை ஒத்துக்குங்க, நல்லா இருப்பீங்க. கவனிக்கிறீங்களா? அவர் மாற்றினதை நம்ம ஒத்துக்கணுமா இல்லையா? நம்ம ஒத்துக்காமல் வீம்பு பிடிச்சிட்டு இருந்தால் அவர் என்ன செய்ய முடியும்? அப்போ அவர் சொல்கிறாரு, உன் சாபத்தை நான் சிலுவையில் முடிச்சிட்டேன், உன்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறேன். ஜெபிக்கலாமா? எழுப்பி நிற்போம், ஜெபிக்க போகிறோம். இதுக்கு மேலேயும் இல்லை பிரதர்.